வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு 8th பாஸ் குவாலிஃபிகேஷனுக்கு அசிஸ்டன்ட் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மினிமம் 19,000 மேக்ஸிமம் 62,000 வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதேமாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. இன்டர்வியூ வச்சு தான் ரிக்ரூட் பண்ண போகிறாங்க. ஃப்ரெஷர்ஸுமே தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல. பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து இந்து சமய அறநிலையத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. அடுத்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய பெயர், முழு பெயர் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. உங்களுடைய தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலரோட பெயர் இங்கே ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் இங்கே கொடுத்துருங்க. ஃபுல் அட்ரஸ், பின்கோடோட இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து நீங்கள் திருமணம் ஆனவரா ஆகாதவராங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். உங்களோட ஜாதி மற்றும் மதம் என்ன அப்படிங்கிறத இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது இங்கே ஃபில் பண்ணணும். உங்களுடைய கல்வி தகுதி என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணிடுங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அதாவது டைப் ரைட்டிங், கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இதர தகுதிகள் எதாவது இருந்தால் அதையும் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த ஒர்க்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த சமய அறநிலையத்துறையினோட ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளராக இருந்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்க மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணணும். உங்களுடைய நன்னடத்தை சான்று பற்றின, அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் படித்த ஸ்கூலோ அல்லது காலேஜ்லேயோ கொடுத்த நன்னடத்தை சான்று நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்து அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக 2/11/2025 அந்த டேட்டுக்கு அப்புறம் அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரிக்கிட்டேருந்து ஒரு நன்னடத்தை சான்று நீங்கள் வாங்கி அதையுமே நீங்கள் அப்ளிகேஷனோட சென்ட் பண்ணணும். உங்கள் மேலே ஏதாவது கிரிமினல் கேசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லை இல்லைன்னு கொடுத்துருங்க. உங்களுடைய மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிடுங்க. டிக்ளரேஷன் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இடம், நாள் இதெல்லாமே ஃபில் பண்ணணும். இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டஸ்டேஷன் வாங்கின ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்களும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் சான்றப்பம் பெற்ற புகைப்பட நகல்களாக மட்டுமே இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டஸ்டேஷன் வாங்கின ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். முக்கியமாக அப்ளிகேஷனோட ஒரு எக்ஸ்ட்ராவாக போஸ்டல் கவர் ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதில் 70 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டி அந்த கவரையுமே அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோட நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும். உதவி ஆணையர் / செயல் அலுவலர், அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோவில், பேரூர் வட்டம், கோவை மாவட்டம் 641010ங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் கோயம்புத்தூர் மாவட்டத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் அமைக்கப்படுவல்ல மருத்துவ மையத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு வேக்கன்சிஸ் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மருத்துவ மையத்தில் மருத்துவர், செவிலியர் மற்றும் நர்சிங் அசிஸ்டன்ட் சொல்லி 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம்
விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மருத்துவர், அதாவது டாக்டர் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 1/7/2025 அந்த டேட் படி நீங்கள் 35 வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MBBS குவாலிஃபைடு பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 36,700 1,16,800 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து இனிஷியல் சேலரி உங்களுக்கு 50,000க்கு மேலே கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவிலியர் நர்ஸ், அதாவது ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேட்டகரியில் உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் DGNM முடிச்சிருக்கணும், அதாவது டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி உங்களுக்கு 19,500 62,000 வரைக்கும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரியே 28,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 10th 12th என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். முக்கியமாக தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 11,600 36,800 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரியே 17,000 மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் முக்கியமாக இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும், தமிழ்நாட்டை சார்ந்தவராக இருக்கணும். போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அந்த டேட் படி 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். மருத்துவர் செவிலியர் பணியிடங்களுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கவங்களும், நர்சிங் அசிஸ்டன்ட் பணியிடத்துக்கு 40 வயதிற்குள்ளே இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை உடையவராக இருக்கணும். அரசு பதிவு பெற்ற அதிகாரிகளிருந்து நன்னடத்தை சான்று நீங்கள் பெற்று சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே பதவியின் பெயர் குறிப்பிட்டு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்டல் கவரில் செல்ஃப் அட்ரஸ் எழுதி போஸ்டல் ஸ்டாம்பில் ஒட்டி அனுப்புறீங்க இல்லையா, அந்த கவர் திருக்கோயிலிருந்து நேர்காணலில் கலந்து கொள்றதுக்கு அனுப்பப்படும் நேர்காணல் கடிதம் விரைவு தபாலில் தான் அவங்க அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீட் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்ட்ராவாக போஸ்டல் கவரில் 70 rupees போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல தேக ஆரோக்கியம் உடையவராக இருக்கணும். அதே மாதிரி அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் அட்டஸ்டேஷன் வாங்கின ஜெராக்ஸ் காப்பீஸாக தான் இருக்கணும். ஒரிஜினல் சான்றிதழ்கள் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ பார்த்திங்கன்னா இது நியூ ரெக்ரூட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் அமைக்கப்பட உள்ள மருத்துவ மையத்தில் தான் இந்த போஸ்டிங்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக டிசம்பர் 2ஆம் தேதி ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரங்களில் நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.